ஓகேப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்னா சார்ஜஸ் ஆர் மூவிங். இந்த சார்ஜஸ்னால் என்னென்ன சார்ஜஸ் இருக்கும்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸ் மூவ் ஆகக்கூடியது தான் மூவிங் சார்ஜஸ்ஸு. மேக்னட்டிசம்னா அந்த சார்ஜஸ் மூவ் ஆகிட்டுருக்கக்கூடிய அந்த இன்பிட்வீன் ரெண்டு சார்ஜஸ் மூவ் ஆகிட்டுருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு வந்து பார்க்குறது தான் வந்து என்னது மேக்னட்டிசம். மேக்னட்டிசம் அப்படின்னாலே ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு டிரெக்ஷன் இருக்கும், நார்த் போல் சவுத் போல். ஸோ த்ரூ தட் இஃப் தேர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் த மூவிங் சார்ஜஸ் தட் இஸ் மேக்னட்டிசம். ஓகே, இப்போது அடுத்து வந்து இந்த ப்ராசஸை வந்து ஆய்ஸ்டர்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு காம்பஸ் நீடில் வச்சுக்கிட்டாங்க. தட் இஸ் நத்திங் பட் த மேக்னெட்டில் ஒரு காம்பஸ் நீடில் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த there is two poles which is north pole and south pole. So உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பஸ் நீடிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நீடில் என்னதுன்னா மேக்னெட்டிக் நீடில். அந்த நீடில் தான் நமக்கு டெஃப்ளெக்ஷன் காட்டும். ஒன்று இப்படி காட்டும், இல்லை இப்படி இந்த டைரெக்ஷனில் காட்டும். எந்த டைரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சர்க்கியூட் பக்கத்தில் எந்த அவர் வச்சுருக்கிற அந்த காம்பஸ் நீடில் பக்கத்துலேயே வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது. அந்த சர்க்கியூட்டில் நார்மல் ஒரு ரியோஸ்டாட், அட்ஜஸ்டபிள் ரியோஸ்டாட் அண்ட் பேட்ரி அண்ட் கீ. ஓகேவா, இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும்போது வென் ஃப்ரம் நார்த் போலில் இருந்து இந்த இதுக்கு வந்து இப்படி இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக பேட்டரியோட பாசிட்டிவ்க்கு போய் இஃப் இட் ஃப்ளோஸ் லைக் திஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன இது காட்டும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து நார்த் போல்லேருந்து தான் இப்படி போகுது. ஸோ இந்த காம்பஸ் நீடில் அப்படியே வந்து இப்படி போயிடும். டிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி காட்டும். இதுவே வந்து ஒரு சவுத் போலில் இருந்து இப்படி டைரக்ஷன் கொடுத்து இந்த அதே போலிருந்து நீ வந்து இப்போ நெகட்டிவ்க்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்கியூட் டயக்ராமில் இருக்கக்கூடிய இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இருந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷன் இப்போ நார்த் போல் சைடு காட்டின டிஃப்ளெக்ஷன் எப்படி காட்டும்? ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட். இங்கே சைன் சேஞ்ச் எல்லாம் மாறும்போது விச் இஸ் கனெக்டட் ஃப்ரம் நார்த் போல், இங்கே சைன்லாம் சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகி இப்படி ஆகும்போது தேர் இஸ் அ டிஃப்ளெக்ஷன் இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன் விச் இஸ் nothing but the deflection source in the opposite of the north pole, that is south pole direction. ஓகேங்களா, அப்போ மேக்னெட்டிக் நீடல் வந்து இங்கே முதல்ல நான் வந்து இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ்னு போட்டிருந்தேன் இல்லையா. அப்போ நான் இந்த இடத்துல இருந்து பாசிட்டிவ்க்கு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து நார்த் போல் டுவர்ட்ஸ் நார்த் போல் காட்டும். இதுவே வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும்போது அது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகி இந்த காம்போஸ் நீடல் வந்து என்ன பண்ணணும்? டுவர்ட்ஸ் சவுத் போல் வந்து மூவ் ஆகி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, இப்போ இந்த நீடல் இஸ் கெப்ட் நியர் தி சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் பக்கத்தில் தான் நீடல் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ அந்த டைரக்ஷன் பொறுத்து நமக்கு வந்து அந்த சர்க்கியூட் பொறுத்து நம்ம கொடுக்குற கனெக்ஷன் பொறுத்து டைரக்ஷன் வந்து டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்லையா இல்லை எப்படி போகணுமோ அந்த டைரக்ஷன்லையா அப்படிங்கிறத காட்டும். இப்போது இந்த உள்ளே வந்து சார்ஜஸ் அப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த சார்ஜஸ் மூவ் ஆகி வர்றதுனால தான் இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிலாம் இருக்கும்போது சார்ஜஸ் மூவ் ஆகிட்ருக்கும்போது அந்த இடத்துல டெஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் அதோட டிஃப்ளெக்ஷன் ஒன்று நார்த் போல்லையோ இல்லை சவுத் போல் நோக்கியோ வந்து நம்ம காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேபி ரெஃப்ளெக்ஷன் இல்லைன்னா அட்ராக்ஷன். ரெஃப்ளெக்ஷன்னா ரெண்டுமே வந்து ஒரே சென்டர்லேயே நின்றுச்சு அப்படின்னா இட் டெஃப்ளெக்ட்ஸ் இன் போத் த நார்த் போல் அண்ட் சவுத் போல். அப்படி வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று இந்த பக்கம் ஆகும், இல்லை இந்த பக்கம் ஆகும். அது மேபி ரிஃப்ளெக்ஷன் ஆர் அட்ராக்ஷன். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒன்று ரெஃப்ளெக்ஷன் இல்லைன்னா அட்ராக்ஷனில் இருக்கும். அதான் இது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னது அப்படின்னா சரௌண்டிங் த மேக்னெட்ஸ் இன் விச் டிஃபென்ஸ் ஹேப்பன்ஸ். டிஃபென்ஸ்னால் என்னது? ஸோ அந்த டெஃப்ளெக்ஷனை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டெஃப்ளெக்ஷன் வந்து மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய காம்பஸ் நீடலில் தான் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுமே தவிர மேக்னெட்டிக் நீடலுங்கிறது காம்பஸை தாண்டி எங்கேயும் போகிறது இல்லை. That's what they are saying. அப்போது when we apply a magnetic charge that will be a magnetic force. இப்போ ஒரு மேக்னெட்டிக் சார்ஜை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு நீடில் பக்கத்தில் இருக்க ஒரு சர்க்கியூட்டோட கனெக்ஷனை பொறுத்து இந்த நீடில் எந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சார்ஜ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது
அதோட கனெக்ஷன் அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அக்வயர் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அக்வயர் ஆகும்போது அந்த இடத்துல அது டிஃப்ளெக்ட் ஆகும்போது அது ரெஃப்ளெக்ஷனாக இல்லை அட்ராக்ஷனாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த காம்பஸ் நீடலுங்கிறது சர்க்யூட் பக்கத்தில் இருந்தால் மட்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சார்ஜஸ் ஆர் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் பை ஓயர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்கும், ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எல்லா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரக்கூடிய எல்லா ஹெட்டிங்ஸ்லையுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதான் இந்த பி வெக்டார்ங்கிறது டினோட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், பிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் தி கண்டக்டர், கியூங்கிறது சார்ஜ். ஸோ கண்டக்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு ஃப்ளோ தி சார்ஜஸ். இப்போ கண்டக்டருங்கிறது ஏதோ ஒன்று கண்டக்ட் பண்ணுது, அதான் கண்டக்டர். அப்படி தானே? அந்த இடத்துல என்ன கண்டக்ட் பண்ணுது, எதை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ வந்து அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன கண்டக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெலாசிட்டி இன் வெக்டார் ஃபார்ம். அப்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெலாசிட்டி, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இட் கேன் பி டேக்கன் அஸ் தீட்டா. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது பி வெக்டார், இது வி வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு நமக்கு ஒரு தீட்டாவுக்கு ஒரு வேல்யூ வரணுங்கிறதுக்காக இங்கே பர்பண்டிகுலர் லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ வி ஈக்குவல் டு சைன் தீட்டா, இங்கே வி ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகே, இதை வந்து காம்போனன்ட்ஸ், ஐ மீன் இந்த ஃபோர்ஸ், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் வெக்டார் ஆஃப் வெலாசிட்டி which converts into components. அது காம்போனன்ட்ஸாக மாறும்போது we get this by theta value. அப்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொப்போர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு சார்ஜ் ஆஃப் தி கண்டக்டர் Q. என்ன Q ஃபஸ்ட்டு, அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ப்ரொப்போர்ஷனலாக தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும், தென் V sin தீட்டாக்கும் ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ V sin theta is nothing but the component. இது காம்போனண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போது தான் நமக்கு V equal to sin theta கிடைக்குது. ஸோ காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டார், இந்த வெலாசிட்டி வெக்டாரோட காம்போனண்ட் தான் V sin theta which is perpendicular to magnetic field, perpendicular to magnetic field P. கரெக்டாக? இதானே பர்பண்டிகுலர்னா இப்படி தானே இருக்கும். ஸோ பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எது? V sin theta. கரெக்டாக? பர்பண்டிகுலர். ஸோ அடுத்து வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுனா ஒரு ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ஆஃப் தி கண்டக்டர், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி கண்டக்டர், அண்ட் த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V sin theta, தட் இஸ் த காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டார் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த மூணை எழுதிட்டோம். ஸோ F directly proportional to QVB sin theta இல்லை sin theta and V anything. ஸோ Qவை வந்து வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த sin theta இந்த இடத்துல பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால theta ஈக்குவல் டு sin theta ஈக்குவல் டு 90 டிகிரி. பெர்பெண்டிகுலர்னாலே 90 டிகிரி தானே, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ sin 90 இஸ் நத்திங் பட் 1. அப்போது sin 90 இது 1 ஆகிடுச்சு அப்படின்னா V வெக்டார் இன்ட்டு B வெக்டார், Q வந்து வெளியே இருக்குது. ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுங்கிறத வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணோம்னா we will get a constant value, that is K, which is nothing but the value is 1, value of K is 1. ஸோ Q into V cross B, value of K is 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get F equal to Q into V cross B, V vector cross B vector. From V to B flow ஆகும்போது நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் ரூல். ஏன்னா இப்போ இந்த ஹேண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இப்படி தான் இருக்குது நமக்கு, இது B, இந்த ஃபிங்கர் B, இது V. ஓகேங்களா? அப்போ இது பெர்பெண்டிகுலராக மாறும்போது இப்படி வருமா, இப்படி வந்து நிற்குமா? அப்போது இந்த இடத்துல இப்படி போகும்போது வாட் இஸ் திஸ் ரைட் ஹேண்ட் ரூல், இதுதான் ரைட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட்டில் வந்து அப்படி எடுத்தோன்னா அப்படி வராது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம ரைட் ஹேண்ட் எடுக்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் ரூலுங்கிறத வச்சு நம்ம அடுத்து வந்து சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் வி சீ இஸ் ஸ்பெஷல் கேசஸில் ஃபஸ்ட் வந்து இருக்கிற ஃபார்முலாவாக எழுதிக்கிறோம். இதிலேருந்து QVB sin theta வெக்டார் ஃபார்மில் இருந்து we get force equal to QVB sin theta. அப்போ தீட்டா வந்து 0வாவோ இல்லை 180ஆவோ இருந்துச்சுன்னா, இப்போ 0னாலும் 0 தான், 180னாலும் 0 தான். அப்போ ஃபோர்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும், மொத்த ஃபோர்ஸுமே 0வாக இருக்கும். ஸோ தீட்டா வந்து 90 இல்லை 270 இருந்துச்சுன்னா இது வந்து QVB sin தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா 90 இல்லை 270 போடுவோம். அப்படி போடும்போது sin 90யும் 1, ஸோ F equal to QVB. அடுத்து 270 சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 270 என்னது அப்படின்னா -1. ஓகேங்களா? ஸோ 270ங்கிறது -1 into QVB, அப்போ -QVB.
இப்போ v டோட்டல் வெலாசிட்டி 0வாக இருந்துச்சுன்னா மொத்தமாகவே எஃப்ங்கிறது என்னது 0 தான். இந்த டேர்ம் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது v 0வாக இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் எஃப் வந்து 0 தான். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து if theta equal to 0 or 180, 0க்கும் sin 0க்கும் 0 தான், 180க்கும் 0 தான். ஸோ f equal to 0. இதில் sin 90 போடும்போது நமக்கு வந்து 1, sin 90யோட வேல்யூ என்னது 1. ஸோ qvb அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தீட்டாக்கு வந்து நம்ம -270 போடும்போது -1 ஆகிடுது. ஸோ -1 into qvb minus qvb. அதே இங்கே விக்கு 0 போடுறோம். தேர்ட் கேஸில் வெலாசிட்டி 0 போட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி 0ன்னா இது எனி நம்பர் இன்ட்டு 0ன்றது 0 தான். ஸோ எஃபெக்ட் ஆர் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ கண்டக்டர்னாலே ஏதோ ஒரு சார்ஜ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது கண்டக்ட் பண்ணிகிட்டே போகுது. அதான் some charges are conducting from one point to another or moving from one point to another அப்படின்னா கண்டக்டர். ஸோ கண்டக்டருங்கிறதுல லென்த் எல்லாம் அங்கே என்னென்ன இருக்குது கண்டக்டரில் அப்படின்னா லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ லென்த் எல்லாம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதான் எல்ஏபி. இந்த இடத்துல என்னு கியூ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். என்னங்கிறது நம்பர் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், அந்த சார்ஜ் கேரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டென்சிட்டியோட நம்பர்ஸ். கியூங்கிறது சார்ஜ். ஸோ டென்சிட்டி, நார்மலாக டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்னது மாஸ் பெர் வால்யூம். அப்போ வால்யூமை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஏஎல் அப்படின்னு, ஏரியா இன்ட்டு எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸை வந்து என் இன்ட்டு நம்பர் இன்ட்டு நம்பர் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இன்ட்டு வால்யூம், அதுதான் வந்து இது இங்கே எடுக்க போகிறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் n இன்ட்டு ஏஎல். டோட்டல் சார்ஜுங்கிறது NAL இன்ட்டு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் தான் NAL. டோட்டல் சார்ஜ்னால் இன்னொரு Q இஸ் அ சார்ஜ் விச் வி டினோட். அப்போ NAL இன்ட்டு Q. இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வி ஆர் கோயிங் டு, இந்த இடத்துல சார்ஜ் கேரியருங்கிறதே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் VD. இப்போ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ NALQ VD அஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அஸ் B. அப்போ therefore F equal to NALQ into VD vector cross B vector. Therefore current density J equal to I by A. current density ஓட ஃபார்முலா J equal to I by A. அப்போ ங்கிறதுக்கு NAVD into Q by A. ஐங்கிறதுக்கு NAVD ஜஸ்ட் கரண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா NAVD into Q which is drift velocity along the area of cross section, number of charge carriers into charge up by area. ஸோ இந்த இடத்துல AA கேன்சல் ஆயிடுச்சுன்னா we get J equal to VD into Q, NVD into Q. இப்போ இதில் இருந்து F equal to force equal to JAL into B cross. அப்போ ஜேங்கிறது ஐஏ நமக்கு தெரியுமா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா I by A வருமா? ஸோ AA will get cancel. அப்போ IL into B vector, IL cross L vector cross B vector. அப்போ அதில் இருந்து இப்போ லென்த்துனா நம்ம எவ்வளோன்னு எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஸ்மால் லென்த்தை எடுக்கிறோம் டிபெண்டிங் ஆன் தீட்டா, ஒரு ஸ்மால் லென்த்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அது DL. ஏன்னா எவ்வளோன்னே நமக்கு தெரியாது. சின்னதாக ஒரு இவ்வளோ இருக்குன்னா இதில் ஸ்மால் இதை மட்டும்தான் நம்ம டிஎல்னு கன்சிடர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதை இங்கே எடுத்தோம் அப்படின்னா I into DL vector cross B vector. That is the force which is acting as a magnetic force on a current carrying conductor. ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ சார்ஜ் மூவ் ஆகிட்டுருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டக்டர் which carries current in the presence of magnetic force is nothing but F equal to I into DL vector cross B vector. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே வந்து ஒரு ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுது in the presence of charged particle at may be positive charge or negative charge. ஒரு charged particle இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து in both the field electric and magnetic field act ஆகி அதில் இருந்து நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸை வந்து கொண்டு வருது அப்படின்னா what's the name of force is known as Lorentz force. அப்போது மேத்தமெட்டிக்கலி force due in the presence of electric field equal to
charge into electric field, force in the presence of magnetic field equal to q into velocity into magnetic field, that is v vector cross b vector. So இது ரெண்டையும் total forceங்கிறது என்னதுன்னா f equal to fe, force due to electric field plus force due to magnetic field. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா q காமனாக எடுத்துக்கலாம். ஸோ e plus v cross b, this is the force. இப்போ வந்து இதிலிருந்து நம்ம ஸ்பெஷல் கேசஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இன் விச் ஃபஸ்ட்டு v வெலாசிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது மூணுமே வந்து பேரலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கொலினியர் வெக்டார். கொலினியர் வெக்டார்ஸ்னால் மூணுமே வந்து பேரலாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இஃப் v அண்ட் b வந்து பேரலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, தென் theta equal to 0. பேரலல்னாலே 0, அந்த பெர்பெண்டிகுலர்னாவது will get 90 degrees. So if it's parallel, we'll get theta as 0. அப்போ f vector equal to fe ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இது வந்து 0. அப்போ சைன் 0ங்கிற வேல்யூ இருக்கிறதுனால we cannot substitute these things. அப்போது f vector equal to fe plus there's no magnetic field in this where the magnetic field and velocity are parallel to each other. Appo we will get the electric field with the presence of charged particles. So therefore f vector equal to fe equal to q into charged particle into electric field. இப்போ f க்கு பதிலாக நம்ம f force, what is force, mass and acceleration, so ma equal to q ன்னு போட்டுக்கிட்டோம்னா from that we can find the acceleration in this special case where there is velocity, electric field and magnetic fields are parallel to each other. அப்போ a equal to qe by m. This is the acceleration to find the force behind the charged particles in the presence of both magnetic and electric field. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேஸில் என்னென்னா, இது இப்போ பேரல் ஃபஸ்ட் கேஸ். இது வெலாசிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேரலாக இருந்தால் ஆர் கொலினியர் வெக்டராக இருந்தால், இதுவே வந்து வெலாசிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, that will be, but if v and b are, இங்கே v and b are parallel to each other, theta equal to 0. v and b are perpendicular to each otherங்கிறப்போ அந்த இடத்துல தீட்டாங்கிறது வந்து வேல்யூஸ் மாறும். ஸோ fb equal to q into v cross b இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம். அதிலிருந்து q into vi வெக்டார் i, இதோட இதில் பார்த்தோன்னா நம்மளாக எடுக்கிறது தான் ijk, இல்லைன்னா ஏபிசின்னு கூட எடுத்துக்கலாம், வாட் எவர். ஸோ இந்த வெலாசிட்டி நோக்கி போகக்கூடிய சார்ஜ் வந்து ஐயா எடுத்துக்கிறோம். இங்கே எஃப்பி நோக்கி போகக்கூடிய பி நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டு நோக்கி போகக்கூடிய சார்ஜை வந்து கேயாக எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு நோக்கி போகக்கூடிய சார்ஜை வந்து ஜேயாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வி அண்ட் பி பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது விஐஇ இன்ட்டு கேபி நம்ம கன்சிடர் பண்ணோட வேல்யூவை வந்து வெக்டாராக எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ ஐ இன்ட்டு கேங்கிறது ஜே, ஐ இன்ட்டு கேங்கிறது ஜே, புரியுதா? ஸோ அதை வந்து ஐ இன்ட்டு கே ஈக்குவல் டு மைனஸ் ஜே. ஏன்னா இந்த ரெண்டுமே ஐ இன்ட்டு கே, பட் இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு போகுது, இதுவும் இங்கிட்டு தான் போகுது டுவர்ட்ஸ் அவுட் சைட். ஸோ இட் ஆக்ட்ஸ் இந்த ஆப்போசிட் டிரெக்ஷனில். அப்போ மைனஸ் ஜேன்னு எடுத்துக்கிறோம். ஐ இன்ட்டு கே ஈக்குவல் டு மைனஸ் ஜே. அப்படி எடுத்தோம்னா மைனஸ் ஜே இங்கே போடுறதுக்கு பதிலாக நம்ம மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி மைனஸ் கியூ இன்ட்டு வி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இன்ட்டு ஜேன்னு போட்டோம். ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் நத்திங் பட் எஃப்பியோட வேல்யூ கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இன்ட்டு ஜேங்கிறது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா எஃப்இ ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த கியூ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இன்ட்டு ஜே கேப்க்கு நம்ம எஃப்பி அப்படின்னு எடுத்துக்கிறோம், விச் ஆக்ட்ஸ் இன் த ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த மைனஸ் எஃப்பி இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எஃப்பி. ஸோ எஃப்இ ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, தேர் நெட் ஃபோர்ஸ். அந்த ரெண்டு ஃபோர்ஸுங்கிறது என்னது? நெட் ஃபோர்ஸ் which is acting on the material is 0. Therefore F vector equal to 0. So Fங்கிறது Q into E vector, charge into முதல்ல போட்டு வச்சுருப்போம் F equal to Q into E vector, F equal to Q into E vector. அதை போட்டு equal to QVB, Q into E vectorக்கு பதிலாக we are denoting velocity and magnetic field. அப்போ V equal to இதுலேருந்து velocity நமக்கு தேவை. So for the Lorentz force in the presence of electric and magnetic field. So V equal to QE by இந்த QB கீழே கொண்டு போயிடுறோம். So QQ cancel ஆகிடுது, A vector by B vector is having. So this is the Lorentz force where the velocity acts in the presence of both the force due to electric field and the force due to the magnetic field.
ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பி வெக்டார், அதிலிருந்து இப்போ நம்ம வந்து தீட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வியை வந்து இப்படி கொண்டு போயிருக்கோம். திஸ் ஆக்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் சம் அதர் சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் ஆக்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இதை வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ V1ங்கிறது சைன் தீட்டா. ஸோ ஏன்னா நமக்கு வந்து இது 90 டிகிரியில் வந்து வரணுங்கிறதுக்காக we are taking as தீட்டா விங்கிறது இங்கே எடுத்துகிட்டு V1 sin theta V sin theta V1 equal to V sin theta எப்படி எடுத்துகிட்டு we are having a theta value as sin theta and that is sin 90 degree. So 90 equal to 1. So from this force due to magnetic field equal to Q into charge into velocity vector and velocity in magnetic field. So இதுக்கு பதிலாக Qங்கிறது V perpendicular to B sin theta. V perpendicular to B sin theta. இல்லைனா B perpendicular to V sin theta, whatever we can take. அப்போ Qங்கிறது V perpendicular to B. இங்கே இருக்க சார்ஜ் எப்படி இருக்குன்னா V perpendicular to B. அதுதான் வந்து ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் டு ஆர் இன் பேப்பர் பெர்பெண்டிகுலர் டு பேப்பர்னு எடுத்துக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் டு பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இத்தனை எக்ஸ் இப்படி சும்மா எனி வேல்யூ உங்கள் ஒய் கூட எடுத்துக்கலாம். வாட் எவர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் டேக்கிங் அஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் எப்படி போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்படி அது மாதிரி ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கிறோமா. ஸோ இதில் எல்லாமே அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், உள்ளே நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இஃப் the velocity of charge particle moves in the direction of force in the opposite side, அப்போது இது ஆப்போசிட் சைடில் போகும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா டு ஆப்போஸ் அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆப்போஸ் பண்ணுறதுக்கு தேர் வில் பி சம் சென்டிபிட்டல் ஃபோர்ஸ். அந்த சென்டரில் இருந்து ஒரு ஃபோர்ஸ், சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ் வி கெட் ஃப்ரம் தி சென்டர். ஸோ அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து மூவிங் இன் த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் சென்டர். அந்த டுவர்ட்ஸ் சென்டர் நோக்கி அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணும்போது வி வில் கெட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதோட டைரக்ஷன்னா வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ இந்த இடத்துல FB ஈக்குவல் டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது mv²/r. So FB equal to mv²/r. So that is nothing but charge into magnetic field equal to mv perpendicular/r. So V perpendicular இங்கிட்ட எடுத்துட்டோம்னா QBr/m. ஏன்னா இங்கே QV perpendicular B equal to FBக்கு QV perpendicular to B இங்கே போட்டுக்கொள்ள QV perpendicular to B ஈக்குவல் டு mv²/r. இதில் V perpendicular இங்கே ஒரு V perpendicularரும் இங்கே ஒரு V perpendicular கேன்சல் ஆகிட்டா QB ஈக்குவல் டு m into V perpendicular/r இருக்குமா. அதில் V perpendicular மட்டும் நம்ம எடுத்தோம்னா QBr/mன்னு இருக்கும். This is nothing but the linear velocity we get through the centripetal force. அப்போ லீனியர் வெலாசிட்டி கிடச்சிச்சு. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு V perpendicular/r. V perpendicular வேல்யூ என்னது QBr/mr. QBr/m into r. இங்கே ஒரு ஃபார்முலாலே r இருக்கனால r. ஸோ RR will get cancelled. ஸோ QB/m. ஸோ லீனியர் வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு, இல்லை ஆங்குலர் வெலாசிட்டி தெரிஞ்சிச்சு. ரெண்டு வெலாசிட்டி இருக்கும்போது we must have the frequency in the magnetic field. அப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னது, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ω/2π. ஒமேகா இஸ் நத்திங் பட் தி ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி என்னது QB/m/2π இருக்கனால அப்படியே போடுறோம். ஸோ இதிலிருந்து இப்போ ஃப்ரீக்வன்சி கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சுங்கிறப்போ நமக்கு வந்து டைம் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணுறோம். T ஈக்குவல் டு 2πm/q. Time period is nothing but the 1/frequency range. That is the time period formula. Time period is nothing but 1/frequency. So இது அப்படியே வந்து மாற்றி எழுதுகிறோம். That is time period. So from this we get the motion of a charged particle in a uniform magnetic field in the presence of magnetic field acts on the force. புரிஞ்சா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பயோட்-சாவர்ட் லா. பயோட்-சாவர்ட் லாவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து டு ஃபைண்ட் அவுட் த B மேக்னெட், தட் இஸ் நத்திங் பட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். அந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கிடைக்கும். ஸோ இந்த இதில் வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஏதோ ஒரு குட்டி வேல்யூவை நம்ம DL எடுத்துக்கிறோம். இந்த ஒரு சார்ஜ் வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஃப்ரம் திஸ் வி ஆர் மூவிங் டு
theta as a value for something. அப்போ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம். இந்த டிஎல் இந்த ஸ்மால் லென்த்துக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதோ ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட்டுன்னு தெரியாது. ஸோ அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் போட்டு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து அப்போ டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஎல், டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் டு ஃபைண்ட் அவுட் பி. ஓகேங்களா? அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டியூ டு ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஎல், டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ, டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா. தீட்டாங்கிறது என்னது? சைன் தீட்டா. இட்ஸ் பெர்பெண்டிகுலர், ரைட்? அப்போ சைன் தீட்டா எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து 1/r². நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்? 1/r² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஎல், that is small n, dB directly proportional to current, dB directly proportional to the theta, which is sin theta, which is nothing but we get the perpendicular vectors here. So we are taking as dB directly proportional to sin theta. Then dB directly the distance, for the distance we are taking dB inversely proportional to square of the radius. So hence dB directly proportional to I dl sin theta by r², or இது எப்படி எழுதுறோம்னா equal to k, where k equal to in from the constant k இது வந்து mu equal to 4pi. அப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐடியல் சைன் தீட்டா பை r² போடுறோம். இப்போ கேக்கு பதிலாக μ/4π அப்படின்னு போட்டோம்னா ஃப்ரம் திஸ், இப்போ μ0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதோட ஃபார்முலா என்னது? 4π இன்ட்டு 10⁻⁷. இந்த யூனிட் எப்படி வருதுன்னா மியூக்கு வந்து டெஸ்லா இன்ட்டு 4πங்கிறது மீட்டர்² பை 4πக்கு மில்லி ஆம்பையர். ஸோ அதை வந்து இங்கே மீட்டர் ஸ்கொயரில் ஒரு எம்மும் இங்கே எம்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ Tm⁻⁻1. ஸோ 4π இன்ட்டு 10⁻⁷ இன்ட்டு Tm⁻⁻1. அதில் we are going to substitute this in this. அப்போ dB equal to μ0/4π TD இன்ட்டு TD இன்ட்டு L sin theta by r². ஓகேவா? அப்போ dB வெக்டார் equal to μ0/4π இன்ட்டு அந்த ஐடியல் தான். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே வருது ஐடியல். அப்போ I இன்ட்டு டி L sin theta by r². ஸோ அதுக்கப்புறம் dB வெக்டார் equal to μ0/4π ஐடியல் sin theta by r². அதே தான் வருது. therefore இது வந்து dB வெக்டார்னு எழுதிக்கிறோம். இந்த இடத்துல டிஎல் வந்து வெக்டாராக கன்சிடர் பண்ணிட்டோம்னா, இங்கே டிஎல் நம்ம இன்னும் வெக்டாராக கன்சிடர் பண்ணலை. டிபி வெக்டார் equal to μ0/4π ஐடியல் sin theta by r² தான். இதை டிஎல்ல வந்து நம்ம வெக்டாராக கன்சிடர் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து டிஎலுக்கு வெக்டார் போடணும். ஸோ டிபி வெக்டார் equal to μ0/4π ஈக்குவல் டு ஐடிஎல் வெக்டார் இன்ட்டு sin theta by r². ஸோ இந்த இடத்துல மேலேயும் இன்ட்டு ஆர் கீழேயும் இன்ட்டு ஆர் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கும் வெக்டார் போடணும். மல்டிப்ளையிங் ஆர் வெக்டார் இன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் we get dB வெக்டார் equal to μ0/4π இன்ட்டு ஐடிஎல் வெக்டார் இன்ட்டு ஆர் வெக்டார் இன்ட்டு sin theta by ஆர், இங்கே ஏற்கனவே r² இருக்குது. ஸோ r² இன்ட்டு ஆர், தட் இஸ் r³ வெக்டார். அப்போ அந்த இடத்துல இருந்து sin தீட்டாவோட வேல்யூ sin 90, இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர். ஸோ sin 90 இஸ் 1. ஸோ இதை வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு விட்டுறணும். மீதி இருக்கிற எல்லா மிச்சம் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே நம்ம வெக்டார் யூஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் த வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைட்ஸ்-அவெட் வேறு μ0/4πக்கு நம்ம வெக்டார் போடல பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ தட்ஃபோர் dB வெக்டார் equal to μ0/4π இன்ட்டு ஐடிஎல் vector into r vector by r³ vector. This is the vector representation of பைட்ஸ்-அவெட் லா. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நான் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து நடத்துகிறேன். ஸோ ஒரேடியாக நடத்தினாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.